டாடா நெக்ஸான் 1.5 BS6ங்க. இது வந்து இன்ஜெக்டர் நாக்கிங் தேர்ட் சிலிண்டருங்க. இப்போ நம்ம அந்த தேர்ட் சிலிண்டர் இன்ஜெக்டர் மட்டும் கழட்டி சர்வீஸ் பண்ணி மாட்ட போகிறோம். இந்த வீடியோ ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். ஷார்ட்ஸு தான் இது ஃபுல் வீடியோ. என்னடா போட்ட வீடியோ திருப்பி போகிறான்னு நினச்சிக்காதீங்க. இது ஃபுல் வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஒர்க் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேர்ட் சிலிண்டர் இன்ஜெக்டரை கழட்டிட்டு இருக்கோம். இன்ஜெக்டர் போட்டு கழட்டி வச்சோம். இன்ஜெக்டர் பார்த்தீங்கன்னா ஷேக்கிங் இல்லை. மேக்ஸிமம் இந்த டியூப்பை போட்டு ஆப்போசிட்டில் போட்டு டேக் பண்ணி ஷேக் பண்ணால் இன்ஜெக்டர் வந்துடும். மேபி வரலை அப்படின்னா கூலர் யூஸ் பண்ணுங்கள். கூலர் யூஸ் பண்ணுறப்போ த்ரெட்டை கேர்ஃபுல்லாக ஃபுல்லாக டைட் பண்ணிடுங்க. கிராஸ் த்ரெட்டு போட்டால் த்ரெட்டு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஷேக் பண்ணதே வந்துருச்சு. ரெடி பண்ணியாச்சு. இன்ஜெக்டர் மாட்டிகிட்டு இருக்கோம். இன்ஜெக்டர் போட்டு டைட் பண்ணியாச்சு. இன்ஜெக்டர் ஏர்லாக் எடுக்க போகிறோம். மேக்ஸிமம் ஏர்லாக் எடுக்கிறப்போ சாக்கெட் குத்தாமல் ஏர்லாக் எடுங்க. சாக்கெட் குத்தி ஏர்லாக் எடுத்தீங்கன்னா இன்ஜெக்டர் எல்லாமே லாக் ஆகிடும். அப்போ ஸ்டார்ட் ஆகாது. இப்போ டீசல் வந்துருச்சு. டியூபை டைட் பண்ணியாச்சு. டியூபை டைட் பண்ணதுக்கப்புறமும் ஒரு கிராங்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் சாக்கெட் சொருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாக்கெட் சொருவி அடிச்சிங்கன்னா சிங்கிள் கிராங்க்லேயே ஸ்டார்ட் ஆகிடும். டியூப் தண்ணி எண்ணியாச்சு, சாக்கெட் சொருவியாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, ப்ராப்பராக ஏர் எடுக்கணும்னா ஒரே கிராங்கில் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாக்கிங் இல்லை. வண்டி ஊட்டி பார்த்தா தான் தெரியும் நாக்கிங்க. வண்டி வந்து ஆக்சுவலாக ஃபுல் ஆக்சிலேட்டர் மிதித்து கால் எடுக்கிறப்போ வர நாக்கிங்க. இது ஓட்டினா தான் தெரியும். இந்த சொல்லுவேன் ஓட்டி பார்த்துட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.